أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. இது நம்முடைய கிளாஸ் 22வது வகுப்பு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நம்ம ஒரு ரெவிஷன் கிளாஸ் மாதிரி பார்ப்போம். ரெவிஷனுடைய நோக்கம் என்ன? நம்ம இது வரலாம் பார்த்த அத்தனை பாடங்களையும் நம்ம திருப்பி ரீகால் பண்ணி பார்க்குறது மூலிமா நம்ம திருப்பி அது ஒரு ஜிக்ரு, அது ஒரு நினைவூட்டல், அது நமக்கு ரொம்ப தேவை. நம்மளுடைய அடுத்த கட்ட பாடங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரிவிஷன் ரீகால் பண்ணி பார்க்குறது ரொம்ப முக்கியம். குரான் நம்ம எப்போதுமே நம்ம நினைவில் இருந்துக்கிட்டே இருக்கணும். குரானை நம்ம எப்போதுமே ஓதிட்டுருக்கணும். அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சு விளங்கி அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம அது கூட ஒரு தொடர்பில் இருக்கணுங்கிறத கூட இந்த திருமீதியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் மூலிமா பார்க்கலாம். திருமீதியில் 2913வது ஹதீஸாக பாருங்கள். மசலுல்லசி யஸ்குரு ரப்பஹு வல்லசி லா யஸ்குரு மசலுல் ஹய்யி வல் மையித். அல்லாஹ்வை நினைவு கூறப்படும் வீடு உயிர் உள்ள வீடு. அல்லாஹ்வை நினைவு கூறாத வீடு உயிர் இல்லாத வீடு. ஒரு உயிர் உள்ள வீட்டுக்கும் ஒரு உயிர் இல்லாத வீட்டுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வேறுபாடு காட்டுறாங்க. அதாவது எந்த வீடு பயன்பாட்டில் இருக்குதோ அந்த வீடு ஒரு சுத்தமான வீடாக இருக்கும். அதில் எல்லாம் நடமாடிட்டுருப்பாங்க, சுத்தமாக வச்சுருப்பாங்க. அது ஒரு புழக்கத்தில் உள்ள வீடாக இருக்கும். எந்த வீடு பூட்டி கிடக்குதோ, அது புழங்காத வீடாக இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? அது ஒரு பால் அடைஞ்ச பங்களா மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் அல்லாஹ்வுடைய ஒரு நினைவு கூறப்படக்கூடிய வீடும் கூறப்படாத வீட்டுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ கூறப்படக்கூடிய வீட்டில் அல்லாஹ்வுடைய நினைவு இருந்தால் அந்த வீட்டில் ஜிக்ரு, குரானு, துவா, தொழுகை இதெல்லாம் உள்ள வீடு உயிர் உள்ள வீடு. உயிர் இல்லாத வீட்டில் மனிதர்கள் இருந்தாலுமே அது ஒரு ஆன்மீகம் இல்லாததால் அது ஒரு உயிரற்ற வீடு மாதிரி இருக்குது. அப்போ நம்ம அனைவருடைய வீடும் எப்படி இருக்குதுன்னா உயிர் உள்ள வீடாக இருக்கணும். நம்ம எப்படி ஒரு வீட்டை அழகாக சுத்தமாக வச்சுக்க ஆசைப்படுவோமோ அதே மாதிரியாக நம்ம வீட்டையும் அல்லாஹ்வுடைய சிந்தனையால் நம்ம உயிர் உள்ள வீடை ஆக்கி காட்டணும். அப்போ இந்த குரானை நம்ம அர்த்தம் புரியாமல் சும்மா ஓதுனாலும் அதில் பயன் இல்லை. நம்ம குரானை ஓதுன்னு, அதை விளங்குன்னு, அதை உள்வாங்கன்னு, அதை நம்ம செயல்படுத்தின்னு, அதை பிறருக்கு எத்தி வைக்கணும். குரானாவே நம்ம வாழணும் இன்ஷா அல்லாஹ். அப்போ நம்ம வகுப்பில் முதல்ல நம்ம ஆரம்ப கட்டத்தில் நம்ம பார்த்தது என்ன? இந்த குரானை அணுகிறதுக்கு முன்னாடி நம்ம பாதுகாப்பு தெரிக்கணும். பாதுகாப்பு தேடினா தான் இந்த குரானை நம்ம அணுக முடியும். அப்போ இந்த குரானை நம்ம நெருங்கிறதுக்கு நமக்கு எது தடையாக இருக்குதுன்னு சொன்னால் ஷைத்தான் தான். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அல்லாஹ் குரான்லேயே சொல்கிறான். சூரா நஹல்ல 98வது வசனத்தில் فإذا قرأت القرآن فاستعيذ بالله من الشيطان الرجيم. குரானை ஓதும்போது விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடிக்கொள். அல்லாஹ்வே சொல்கிறான், என்கிட்ட பாதுகாப்பு தேடிக்கோ. நீ உன்னைய இந்த குரானை ஷைத்தான் நெருங்க விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரியே செய்தி சொல்கிறான் அல்லாஹ் நமக்கிட்ட. அவனே அதுக்குள்ளே வழியும் சொல்கிறான். ஷைத்தான் நெருங்க விட மாட்டான், அதுக்குள்ளே வழி இது தான். அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிக்கணும். அப்போ இது சும்மா ஒரு மந்திரம் மாதிரி சொல்லிட்டு போகக்கூடாது. வாயளவில் நம்ம அது சொல்லும் போது அந்த சிந்தனையோடு சொல்லணும். நம்ம விரட்டப்பட்ட ஷைத்தான்ட்டு நம்ம அல்லாஹ்கிட்ட பாதுகாப்பு தேடுறோங்கிறத புரிஞ்சு விளங்கி நம்ம அதை சொல்லும் போது கண்டிப்பாக அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கிறான். அப்போ சிந்தனைலாம் சிதறாமல் இருக்கும். நம்ம குரானில் நல்லா உள்வாங்கிறதுக்கு நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்கிறது. அப்போ இது ஒரு துவாவாக நம்ம எடுத்துக்கிட்டு இது ஒரு துவா மாதிரி நம்ம சொல்லணும். அடுத்து நம்ம வகுப்பில் இந்த சோதனைகளை பற்றியும் துன்பத்தை பற்றியும் நிறையா விஷயங்கள் பார்த்தோம். அதுக்கெல்லாம் தீர்வு இந்த திருக்குரானில் தான் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நெருக்கடியான சூழ்நிலை, சோதனைகள்லாம் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே கிடையாது. இதில் நபிமார்களும் விதிவிலக்கு கிடையாது. பல நபிமார்கள் பல விதமான சோதனைகளுக்கு உட்பட்டாங்க. இப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கிட்டால் அவங்க நோயினால் சோதிக்கப்பட்டாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க குழந்தை இல்லாமல் தள்ளாத வயதில் தான் எல்லாம் அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஃபிரௌனால் சோதிக்கப்பட்டாங்க. இப்படி பல சோதனைகள் பல நபிமார்களுக்கு இருந்துச்சு. அதில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கிட்டால் அவங்க சிறையில் பல வருஷம் இருந்து அவங்க சோதிக்கப்பட்டாங்க. இன்னும் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் பலவிதமான சோதனைகள் இருந்துகிட்டு இருந்துச்சு. அதில்
யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய புதல்வர்களால் சோதிக்கப்பட்டாங்க. அப்போ எல்லா நபிமார்களுமே வந்து அல்லாஹ்ட்ட தான் அவங்களுடைய கவலைகள்லாம் வந்து ஒப்படைச்சாங்க. 12வது அத்தியாயம் யூசுப் சூரால 86வது வசனத்தில் பார்க்கலாம். وتولى عنهم وقال يا أسفا على يوسف وابيضت عيناه من الحزن فهو كظيم. எனது துக்கத்தையும் கவலையையும் அல்லாவிடமே முறையிடுகிறேன், நீங்கள் அறியாததை அல்லாவிடமிருந்து அறிகிறேன் என்று அவர் கூறினார். அப்போ வந்து அவங்களுடைய துக்கத்தை கவலையை அல்லாட்ட போடுறாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் எந்த கவலையாக இருந்தாலும் எந்த துக்கமாக இருந்தாலும் நம்ம அல்லாட்ட தான் ஒப்படைக்கணும். குரான் அதுதான் நம்மளுக்கு வலியுறுத்துது. அப்போ இந்த குரானை நம்ம அணுகிறதுக்கு வந்து நம்மளுக்கு 4 குவாலிட்டி வேணுங்கிறதையும் நம்ம பார்த்தோம் நம்மளுடைய வகுப்பில். அந்த 4 குவாலிட்டி என்ன? ஃபஸ்ட்டு வந்து நம்ம தாழ்வு தான் முதல் படி. இந்த குரானுக்கு முன் நான் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம மனசில் நல்லா பதிய வச்சா தான் இந்த குரானோட நம்ம போக முடியும். குரானுக்கு நம்ம எந்த மறுப்பும் சொல்லக்கூடாது. குரான் எதை சொல்லுதோ அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கணும். அதே போல் 2வது வந்து நம்ம முன்முடிவு இல்லாமல் இந்த குரானை அணுகணும். நமக்கு எல்லாமே தெரியும்னு வந்து உட்காந்தா ஒன்றுமே நமக்கு இந்த குரான் கொடுக்காது. இந்த புதுசாக வாசிக்கிற மாதிரி வந்து உட்காந்து இந்த குரானை நம்ம அணுகணும். அதே போல் நம்ம வந்து 3வது அந்த செயல்படுத்துவோம் அந்த நோக்கில் தான் இந்த குரானை அணுகணுங்கிறத பார்த்தோம். 4 வந்து இந்த இப்போ பார்த்த மாதிரி தான் ஷைத்தான் தான் தடைகள், நம்மளுக்கு சில தடைகள்லாம் வரும் அந்த குரான் ஓதும் போது. அப்போ அந்த தடைகள்லாம் நம்ம தகர்த்துறது ரொம்ப அவசியம். அதில் குறிப்பாக வந்து ஷைத்தான்ட்டு நம்ம பாதுகாப்பு அல்லாட்ட கேட்கணும் இன்ஷா அல்லாஹ். இந்த தாழ்வு தான் முதல் படிங்கிறத வந்து நம்ம வந்து 59வது அத்தியாயம் அல்-ஹஷ்ர் அத்தியாயத்தில் 21வது வசனமாக பார்த்தோம். لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது நாம் இறக்கியிருந்தால் அது அல்லாஹ்வின் அச்சத்தால் பணிந்து நொறுங்கி விடுவதை காண்பீர். மனிதர்கள் சிந்திப்பதற்காக இந்த உதாரணங்களை அவர்களுக்கு கூறுகிறோம். அப்போ ஒரு மலை எப்படி இந்த குர்ஆன் முன்னாடி அது கட்டுப்படுத்தோ, மலை எவ்வளோ பெருசு, அது வந்து இந்த உலகத்துக்கே ரொம்ப முக்கியம். அந்த மலை இல்லைன்னா அந்த உலகம் அந்த பூமி எதுக்குமே நல்லதில்லை. இந்த மலையினால் அவ்வளோ பெரிய ஒரு மலை, யாருமே அந்த மலையை அசைக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான அல்லாஹ்வுடைய படைப்பே இந்த குர்ஆனுக்கு முன்னாடி கட்டுப்பட்டு அது என்ன அந்த குர்ஆன் சொல்லுதோ அதுக்கு கட்டுப்பட்டு அது தன்னை அப்படி தாழ்த்திக்குதோ, அந்த மாதிரி நம்ம மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்ம இந்த குர்ஆன் முன்னாடி நம்ம ஒன்றுமே இல்லை, எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளை அப்படியே தாழ்த்திக்கணும். அடுத்து வந்து நம்ம என்ன பார்த்தோன்னா ஜிஹாது சம்மந்தமாகவும் பார்த்தோம். ஜிஹாதுனா என்ன? ஜிஹாதுனா சாதாரணமாக நம்ம வந்து போருக்கு தான் வந்து ஜிஹாத் செய்கிறது அப்படின்னு சொல்லணும். ஆனால் அதுக்கு மட்டும் அந்த அர்த்தம் கிடையாது. ஜிஹாதுங்கிறது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு எஃபோர்ட்டுக்கும் ஒரு முயற்சிக்கும் ஜிஹாதுன்னு தான் சொல்லுவோம். குர்ஆனில் வந்து மொழியாக்கத்தில் கூட சில இடங்களில் வந்து உழைப்புன்னு சொல்லிட்டு மொழியாக்கம் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்க்க போனால் சூரா 29வது அத்தியாயம் அல்-அன்கபூத் 69வது வசனத்தில் وَالَّذِينَ جَاهَدُوا فِينَا لَنَهْدِيَنَّهُمْ سُبُلَنَا وَإِنَّ اللَّهَ لَمَعَ الْمُحْسِنِينَ. நம் விஷயத்தில் உழைப்போருக்கு நமது வழிகளை காட்டுவோம், நன்மை செய்வோருடன் அல்லாஹ் இருக்கின்றான். அப்போ வந்து நம் விஷயத்தில்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், நம் விஷயத்தில் உழைப்போருக்கு நமது வழிகளை காட்டுவோம்டு. அப்போ வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அல்லாஹ்வை சம்மந்தப்படுத்தின எந்த விஷயத்துலையும் நம்ம வந்து முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக அல்லாஹ் வந்து நமக்கு வந்து அந்த வழியை காட்டுவோம். அப்போ ஜிஹாதுங்கிறது போருக்கு மட்டும் இல்லை, அல்லாஹ் இதெல்லாம் நமக்கு வந்து அவனுடைய மார்க்கத்தை முழுமையாக நம்ம கடைப்பிடிக்கிறதுக்கு எந்தெந்த வகையில் நம்ம முயற்சி செய்கிறோமோ அது அத்தனையும் ஜிஹாது தான். அடுத்து ஒரு விஷயம் பார்த்தோம், என்னன்னு சொன்னால் நம்ம எல்லாருமே சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான். நடைமுறையில் எதுக்கு எடுத்தாலும் வந்து இந்த இன்ஷா அல்லாஹ்ங்கிறது வந்து சாதாரணமாக பயன்படுத்துகிறோம். இது எதுக்கு சொல்கிறோம் என்னதுக்கு சொல்கிறோன்னு கூட தெரியாமல் பயன்படுத்துகிறோம். இன்ஷா அல்லாஹ்னா அல்லாஹ் நாடினால். சூரா கஹ்ஃபில் கூட 18வது அத்தியாயத்தில் 23வது வசனத்தில் பார்க்கலாம்.
23 24 அல்லாஹ் நாடினால் என்பதை சேர்த்தே தவிர நாளை நான் இதை செய்பவன் என்று எதை பற்றியும் கூறாதீர். நீர் மறந்து விடும்போது உமது இறைவனை நினைப்பீராக. எனது இறைவன் இதை விட சமீபத்தில் வழிகாட்டி விடக்கூடும் என்று கூறுவீராக. அப்போ நான் இதை செஞ்சிருவேன் அதை செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு அந்த இன்ஷா அல்லாங்கிற அந்த வார்த்தை இல்லாமல் நம்ம அதை சொல்லவே கூடாது. ஏன்னா எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எதுவுமே நம்ம நடந்துரும்னு நம்ம ஊர்ஜிகமாக சொல்ல முடியாது. இப்போ நாளைக்கு இது செஞ்சிருவேன், நாளைக்கு அங்கே போயிடுவேன், நாளைக்கு இந்த சாப்பாடு சாப்பிடுவோம், எதுவுமே நம்ம சும்மா பிளான் பண்ணலாமே தவிர அதுக்கு இன்ஷா அல்லாஹ்ங்கிற அந்த வார்த்தை இல்லாமல் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா நாளைக்கு நடக்க போகிறது யாரையுமே அறிய முடியாதுங்கிறதெல்லாம் உறுதியாக சொல்கிறாங்கும் போது அந்த வார்த்தை கரெக்டாக இருக்கும். எத்தனையோ விஷயங்களை நம்ம நாளைக்கு செஞ்சுருவோம், நம்ம பிளான் பண்ணிவிடுவோம், அடுத்த நாளைக்கு விடுங்க அடுத்த வினாடி கூட அது நம்ம செய்யக்கூடிய அந்த காரியம் செஞ்சுருவோன்னு நம்ம நினைக்க முடியாது. அது அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தாலே தவிர தான் அது நடக்காது. அதனால் நம்ம அந்த வார்த்தையை கண்டிப்பாக மறந்துடக்கூடாது. ஒரு செயலுக்கும் அந்த வார்த்தையை நம்ம சொல்லி தான் எந்த செயலுமே நம்ம செய்வோங்கிறத நம்ம சொல்கிறதா இருந்தால் அந்த வார்த்தை இல்லாமல் சொல்லக்கூடாது. இப்போ சில பேர்கிட்ட என்ன பழக்கம் இருக்குதுன்னா, இந்த இன்ஷால்லாங்கிறது ஒரு மறுப்பை தெரிவிக்கிறதுக்கு கூட இந்த இன்ஷால்லான்னு சொல்லுவாங்க. அப்போ இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஒரு சகோதரர் நம்ம பள்ளிக்கு அழைக்கிறோம் அல்லது ஒரு பயானுக்கு கூப்பிட்றோம், இதெல்லாம் நல்ல காரியங்கள் தானே. அப்போ நம்ம கூப்பிடும்போது அவங்களுக்கு வரமாட்டேன் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த மனசு வராது. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் போங்க இன்ஷால்லா நான் வரேன் அப்படிம்பாங்க. அப்போ அந்த இன்ஷால்லாக்கு என்ன அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா, அவங்க தயங்குறாங்க வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்படியே அது மாதிரி சாதாரணமான விஷயமா போயிடுச்சு. அதனால் இப்படிலாம் நம்ம இந்த இன்ஷால்லாவை ஒரு விளையாட்டான ஒரு சொல்லாக நம்ம பயன்படுத்தக்கூடாது. அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி, நம்ம ஏன் அல்லாஹ்வை வணங்கணும்? அது நம்ம பார்த்தோம் முக்கியமாக இந்த வகுப்பில். அல்லாஹ்வை ஏன் நம்ம வணங்கணும்? அவன் அதுக்குள்ள காரணத்தை அவனே சொல்கிறான். சூரா அல் அன்ஆம்ல 6வது அத்தியாயம் 102வது வசனம், ஸாலிகுமுல்லாஹு ரப்புக்கும் லா இலாஹ இல்லாஹு ஹாலிகு குல்லி ஷைஇன் ஃபஅபுதூஹ் வஹுவ அலா குல்லி ஷைஇன் வகீல். அவனே உங்கள் இறைவனாகிய அல்லாஹ். அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அவன் ஒவ்வொரு பொருளையும் படைத்தவன். எனவே அவனை வணங்குங்கள். அவன் அனைத்து பொருட்களுக்கும் பொறுப்பாளன். அப்போ அவன் தானே படைத்தான், படைப்பாளி அவன் தான். எல்லாரையும் படைச்சிட்டு வாழ்கிறதுக்குள்ள அத்தனையும் இந்த உலகத்தில் உள்ளது அத்தனையும் அவன் தான் படைத்தான். நமக்கு எது தேவையோ எல்லாவற்றையும் நம்ம கொடுக்குறான். அப்போ எல்லாத்துக்கும் அவன் தான் பொறுப்பேற்றிருக்கான். அனைத்துக்கும் அவன் சொல்லக்கூடியது அனைத்துக்கும் எல்லாவற்றுக்கும், இந்த பூமியில் இருக்கக்கூடியது வானத்தில் இருக்கக்கூடியது எல்லாவற்றுக்கும் அவன் தான் பொறுப்பாளிங்கிறான். அப்போ எல்லாவற்றையும் நான் தான் படைத்தேன், அதனால் என்னை வணங்குன்னு சொல்கிறான். இது ரொம்ப எளிமையாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இப்போ நம்ம பிள்ளை இருக்குது, இந்த பிள்ளையை நம்ம பெற்ற பிள்ளைங்கிறோம். ஆனால் நமக்கு அல்லாஹ் கொடுத்த பிள்ளை தானே, இது அல்லாஹ்வுடைய ஒரு அமானிதம். இது நம்மளாக க்ரியேட் பண்ணணும், அல்லாஹ் தான் அதை உருவாக்கி அதை வடிவமைத்து நமக்கு கொடுத்துருக்குறான். இப்போ இந்த பிள்ளையே நம்ம இப்படி இருக்குன்னு அப்படி இருக்குன்னு நமக்கு அது செய்யணும் இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம க்ரியேட் பண்ணாத ஒரு விஷயத்தையும் நம்ம இப்படிலாம் இருக்குதுன்னு நம்ம ஆசைப்பட்றோம். அவன் நம்மளை படைச்ச ரப்புல் ஆலமீன் நம்மக்கிட்ட சில எதிர்பார்ப்புகளை வைக்கிறது நியாயமானது. அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அவங்களுடைய மக்கள் பொய் பிச்சதுனாலையும் அவங்கள நபின்னு ஏற்றுக்காததுனாலையும் அவங்கள சூனியம் செய்யப்பட்டவர் இப்படிலாம் சொல்கிறதுனால அவங்க ரொம்ப கவலை அடைகிறாங்க. இந்த கவலை நியாயமானது தான். அதே சமயத்தில் எல்லாம் ஆறுதலாக அவங்களுக்கு சொல்கிறான், நீ உனக்கு மட்டும் இந்த மாதிரி சோதனை வந்துச்சுன்னு நினைக்காத. உனக்கு முன்னாடி சென்ற அத்தனை நபிமார்களுக்கும் இப்படிப்பட்ட சோதனைகள் நம்ம கொடுத்து தான் இருந்தோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சோதிக்கப்பட்டாங்க. அதே சமயம் எல்லா நபிமார்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் அந்த ஒற்றுமை என்னன்னு சொன்னால், எல்லா நபிமார்களுமே பொய்யர்னு தான் சொன்னாங்க. அனைத்து நபிமார்களையும் பொய்யர் தான், இவங்க கொண்டுட்டு வந்த செய்தி உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு மறுத்தாங்கங்கிறத பார்க்குறோம். இப்போ நம்ம லைஃப்லேயும் பார்க்க தானே செய்கிறோம். நம்ம குரான் ஹதீஸு ஹக்கை எடுத்து வைக்கும்போது நம்ம சொல்கிற செய்தியே நம்ப மாட்டேங்கிறாங்க. புது செய்தியை கொண்டு வந்துட்டாங்க, எங்களுக்கு தெரியுமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அப்போ உள்ள மக்களுவாக இருக்கட்டும், இப்போ உள்ள மக்களையும் நிறைய பேர் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரியே நமக்கே அது ஒரு மன கவலை கொடுக்குது தானே. அப்போ எல்லாருக்கும் உள்ளது தான். நம்ம ஒரு உண்மையான செய்தியை சொல்லும்போது
அதை யாரும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கங்கும் போது இந்த மாதிரியான ஒரு மன உளைச்சல்லாம் ஏற்படும். ஆனால் அல்லாஹ் வந்து எல்லாருக்கும் ஏற்பட்டு தான், உனக்கு முன்னாடி வாழ்ந்த நபிமார்களுக்கும் இதான் ஏற்பட்டுச்சு, உனக்குள்ள மறுத்துட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆறுதல் படுத்துகிறான். அந்த மாதிரி நபிமார்களுக்கே இவ்வளோ சோதனைகள் வந்திருக்குது. அப்படி இருக்கும்போது நம்மலாம் ஒன்றுமே இல்லை. அதனால் நம்ம சொல்கிற விதமே வந்து கரெக்டாக இருக்கா என்னங்கிறது நம்ம பரிசோதனை பண்ணி பார்க்கணும், சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும். ஆனால் வந்து நம்ம சொல்கிறதுனால ஒருத்தவங்க வந்து கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க, அவங்க மறுப்பு தெரிவிக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம உறுதியான சொல்ல முடியாது. நம்ம எத்தி வைக்க வேண்டிய வேலை தான் நம்மளுடைய வேலை. சொன்னோமா, அதை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அது ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் அல்லாஹ்வுடைய நாட்டம் தான், நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் யாரையும் இந்த விஷயத்தில் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி நிறையா செய்திகள் பார்த்தோம். நம்மளுடைய இந்த வகுப்பில் நிறைய விஷயங்கள் பார்க்கப்பட்டுச்சு. அப்போ மாற்றத்துக்கான இந்த வகுப்பு, இந்த குரான் வந்து நம்ம அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு, வழிகாட்டி, பிரச்சனைக்கு, புற பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் தீர்வு. அப்போ இந்த குரான் முன்னாடி நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம தாழ்த்திக்கணும். குரானை எந்த முன்முடிவும் இல்லாமல் நம்ம வாசிக்கணும், அது உள்ள போகணும். நாம் வந்து செயல்படுத்துவோங்கிற அந்த எண்ணத்தோடு நம்ம இந்த குரான் அணுகணும். அதே மாதிரியாக வந்து ஷைத்தான்கிட்ட பாதுகாப்பு பெறணும். சிராத்துல் முஸ்தகீமை பற்றி பார்த்தோம். அதாவது வந்து நேரான வழி எதில் இருக்குது, அந்த அல்லாஹ்வை சிந்திக்கிற விஷயத்தில், அதாவது திக்ர் செய்கிற விஷயத்தில் வந்து நேரான வழியை பெறலாம். அல்லாஹ்வுடைய வேதத்தை வாசிக்கும் போது இந்த குரான் மூலிமா நேர் வழியை பெறலாம். அதே போல் வந்து தொழுகையில் அல்லாஹ்வோட உரையாடும் போது நம்ம அந்த நேரான வழியை நம்ம பெறலாம். இந்த நேரான வழியை நம்ம பெறணும்னு ஆசைப்படும் போது ஷைத்தான் இந்த வழியெல்லாம் நம்மளை டைவர்ட் பண்ணுறதுக்கு பார்ப்பான். அவங்ககிட்டேருந்து அல்லாஹ்ட்ட தான் நம்ம பாதுகாப்பு கேட்கணும். நிறையா குரான் வசனங்களை பற்றி சிந்தித்தோம். குரானை வந்து அரபியில் வாசிக்கும் போது தான் அதனுடைய முழு அர்த்தமும் எல்லாவற்றையும் நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு அது ரொம்ப உதவும். அதனால் வெறும் அரபியில் வந்து மொழியாக்கம் தெரியாமல் வாசிக்கிறது வந்து நமக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும். அதே சமயத்தில் வந்து பயன் பெறணும், இதை நம்ம செயல்படுத்தணும்னு நினச்சா கண்டிப்பாக அதனுடைய மொழியை நம்ம கொஞ்சம் கற்றுக்கணும் அப்படிங்கிறத நம்ம அவசியம் கற்றுக்கணுங்கிறத பார்த்தோம். குரான் அருளப்பட்ட விதம் வேறு, குரான் தொகுக்கப்பட்ட விதம் வேறுங்கிறத பார்த்தோம். இது எல்லாமே அல்லாஹ்வுடைய ஏற்பாடுங்கிறதும் நம்ம புரிஞ்சுக்கணும். அல்-ஃபாத்திஹா சூராவில் நம்ம வந்து நேரான வழியை கேட்குறோம் அல்லாஹ்ட்ட. அந்த நேரான வழி யாருக்கு அல்லாஹ் கொடுப்பாங்கிறத அல்-பக்ரா சூராவில் வந்து அந்த பண்பு, அந்த யாருக்கெல்லாம் இந்த நேரான வழி கிடைக்குங்கிறத அல்லாஹ் வரிசலாக சொல்லிட்டு வரோம். தக்வாவாதிகளுடைய பண்புகள்லாம் பார்த்தோம். குரானை படிக்கிறது மூலிமா, அல்லாஹ் அறிகிறது மூலிமா, கவனம் எல்லாம் வந்து ஒரு பயிற்சியாக எடுக்கிறது மூலிமா நம்ம முத்தகீனா ஆகலாங்கிறதெல்லாம் பார்த்தோம். அல்லாஹ்வுடைய பெயர்களை கற்றுக்கொள்கிறதுனால நம்ம வந்து அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக மாறுவோங்கிறதையும் பார்த்தோம். பெருமையிலேருந்து எப்படி விடுபடுறது, பொறாமையிலேருந்து எப்படி விடுபடுறதுங்கிற விஷயத்தையும் பார்த்தோம். 5 வகைகளில் அல்லாஹ்வை அறியலாங்கிறத பார்த்தோம். அதாவது அல்லாஹ்வே தன்னை வந்து அறிமுகப்படுத்திக்கிறான் அவனுடைய பெயர்கள், பண்புகள் சொல்லும்போது. அல்லாஹ் வந்து தன்னை வணங்க வேண்டுங்கிற அந்த கட்டளையை போடுறது மூலியமாகவும் இதை சிந்திக்கிற வகையில் வந்து அவனை அறியலாம். ஏவல், விலக்கல் இது மூலியமாகவும் அவனை அறியலாம். நல்லவர்களுக்கு அல்லாஹ் வந்து கொடுக்கக்கூடிய அந்த பாக்கியங்களை மூலமும் வந்து அவனை அறியலாம். அவன் கொடுக்கக்கூடிய அந்த தண்டனைகளை நம்ம படிக்கும் போது அவன் எப்படிப்பட்டவங்கிறத நம்ம அறியலாம். அல்லாஹ்வுடைய 99 பேர்களில் சில பேர்களை வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு கிடச்சிச்சு. அல்லாஹ்ங்கிற பேர், ரப்புங்கிற பேர், ரஸாக்கு, ராசிக்கு, லத்தீஃப், வஹாப், இதை பற்றிலாம் விரிவாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் இன்னும் நிறையா விஷயங்களை நம்ம பார்ப்போம். அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தருவனாகன்னு சொல்லிட்டு கேட்டுக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் சந்திப்போங்கிற அந்த எதிர்பார்ப்போட நிறைவு செய்கிறேன். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.